சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ராமின் பறந்து போ ஒரு ரோட் மியூசிக்கல் ட்ராமா அப்படின்னு தான் இந்த படத்தை நான் சொல்லுவேன். ஒரு தந்தையும் மகனும் ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் வந்து என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது, என்னென்ன விளைவுகள் நடக்குது, அது ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, எப்படி திரும்ப வராங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மையக்கதை. இதை நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோமேப்பா, படமே அங்கேயே முடிஞ்சுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, படத்துக்குள்ளே போகும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யதார்த்தமான கதை எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ராம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எங்கேயுமே ஒரு சினிமா தனமோ, சினிமாக்கான ஸ்டன்ட்ஸு, சினிமாக்கான பில்டப்ஸு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு யதார்த்தமான ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ராம் அவர்கள் வந்து ஒரு ஆஃப் பீட் படங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். அது கொஞ்சம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு இயக்குனர். அவர் வந்து ஒரு யூசுவலான ஸ்டோரி எடுத்து அதில் அவருடைய இன்புட்ஸ்லாம் போட்டு பண்ண படம் தான் பறந்து போ. சிவா, கிரேஸ் ஆண்டனி, மித்துல் இந்த 3 பேர் தான் மைய கதாபாத்திரமா இருக்காங்க. ஸ்க்ரீன்ல இவங்க 3 பேர் தான் திரும்ப திரும்ப வராங்க. ஒரு 2 1/2 மணி நேரம் இவங்களை பார்க்குறோம். ஆனால் போர் அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வச்ச காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பேசிக்காக இதை சொல்லணும்னா ஒரு நகைச்சுவை படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க ட்ரை பண்ண ஜோக்ஸ் ஆகட்டும், அந்த கவுண்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மக்களும் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க. இப்போ ஒரு சந்தானம் படம் பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு கிளாப்ஸு விசில்லாம் வருமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கும் ரெஸ்பான்ஸ் ஆகுது. அதாவது சந்தானம் அவர்கள் காமெடியனாக இருக்கும்போது பண்ண படங்கள் பற்றி சொல்கிறேன். சினிமோட்டோகிராஃபி என்கே ஏகாம்பரம் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஒரு சீனியர் மோஸ்ட் டிஓபி அவர். இயற்கை படத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது 7 கடல் 7 மலை, பறந்து போ 2 படங்கள் இப்போ பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து மதி அவர்கள் வந்து டெபியூட் ஆகுறாரு. அறிமுக படம், ஒரு நல்ல எடிட்டிங் நான் சொல்லணும். இசை இங்கே தான் வந்து நமக்கு ஒரு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா ராம் யுவன் இந்த காம்போ வந்து ஒரு கோட் காம்போ, ஒரு ஓஜி காம்போ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே இன்னுமே எல்லாத்துடைய பிளேலிஸ்ட்லேயும் பீக்கில் இருக்குது. பறவையை எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிற பாட்டு இன்னும் பல பேருடைய இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் ஸ்டோரிலையும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இது கொஞ்சம் இங்கே மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் யுவன் அவர்கள் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காரு. சந்தோஷ் தயாநிதி அவர்கள் வந்து படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் வந்து 23 பாடல்கள் வந்து இந்த படத்துக்காக பண்ணியிருக்காரு. எப்படின்னு சொன்னால் ஒரு சீன் நடக்கும், அந்த சீன் விட்டு லைட்டாக இப்படி வெளியே வரும்போது அங்கே பிஜிஎம் இருக்காது, அங்கே பாட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக ஒரு 23 சாங்ஸ் இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து அந்த பாடல்கள் வந்து நமக்கு ஒரு இரிட்டேட் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. ஒரு பிஜிஎம் இருக்க வேண்டிய இடத்துல சாங்ஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது முயற்சியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுவே நமக்கு இரிட்டேட் ஆகாமல் இருந்தது, இன்னும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். யுவன் அவர்கள் வந்து ஒரு பாடலும் பாடியிருக்கார். அது வந்து கேட்க ஓகே, ஒரு கோட் காம்போ மறுபடியும் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சின்ன ஸ்பாய்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சராசரி மிடில் கிளாஸ் தந்தை ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. அவங்க சந்திக்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர் நண்பர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுவே அவர் சந்திக்கக்கூடிய நண்பருடைய பணக்காரராக இருக்கார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த 2 வாழ்க்கையும் வந்து மிடில் கிளாஸ் மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்க வந்து எங்கே சிக்கி தவிக்கிறாங்க, அந்த தந்தைக்கு என்னென்னலாம் ஏக்கம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சீனில் ஒரு பேக்கில் வந்து தண்ணி பாட்டில் வச்சுருந்துருப்பார். ஃபுல்லாக ரோடெல்லாம் தேடிட்டு தண்ணின்னு சிவா அவர்கள் ஓடிவந்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா பேக்கை திறந்து அந்த ஹீரோயின் அவங்க வந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க. பேக்கில் தான் தண்ணி இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடம் வந்து எல்லாருமே குபீர்னு சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த மொமெண்ட்டில் என்ன வருதுன்னா, எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம தேடிலாம் அலைய வேணாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து ரோட் சைடில் தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு தான் ஹோட்டல் போவாங்க. ஆனால் கேபில் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நடந்து போயிட்டு கேபில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவருமே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெளியே அந்த சமுத்திரம் மாதிரி அந்த இடத்துலலாம் ஸ்டே பண்ணியிருப்பார். மிடில் கிளாஸ் மக்கள் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த பேரை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரும் சொல்லிக்க மாட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிளியராக பார்க்குற மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அது நிறைய பேத்துக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. நடிப்பை பற்றி பேசணும். சிவா, கிரேஸ் அண்ட் மித்துல் இவங்களுடைய நடிப்பு வந்து அபாரமான நடிப்புன்னு தான் சொல்லணும். சிவா அவர்கள் வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். நிறையா ஒன்லைனர்ஸ்லாம் போடுவார். சில இடத்துல செல்ஃப் எடுக்கும், சில இடத்துல எடுக்காது. இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சிவா அவர்களுக்கு ஏற்ற கதை, கதைக்கு ஏற்ற ஹீரோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் ஃபுல்லாக இவர் எங்கேயுமே நடிக்கிற மாதிரி தெரில, அந்த அன்போட அப்பாவாக தான் இருக்கார். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தார். அன்பு என்கின்ற மித்துல் அவருடைய நடிப்பு வந்து நடிக்கல, அப்படியே படம் ஃபுல்லாக அந்த பையனாக வாழ்ந்திருக்காரு. கிரேஸ் அவங்களுடைய நடிப்பு வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி கிளைமேக்ஸ் மட்டும்தான் சிவா கூட வராங்க. மீதி எல்லா டைமும் ஃபோன்லேயே இருக்காங்க. ஃபோனில் பேசுகிற கான்வர்சேஷன் தான்.
ஒரு இடத்துல வந்து இவங்க எமோஷன் ஆகிற சீனை வந்து நமக்குமே பார்த்து லைட்டாக டச்சிங்காக ஃபீல் ஆகும். கடைசியில் கிளைமேக்ஸில் வர வர அன்பே அப்படிம்பாங்க. அந்த ஒரு வேர்டே வந்து நம்மளை எல்லாம் சிரிக்க வைக்கும். சிவா அவர்கள் வந்து ஓகே எம்பையர் அப்படிம்பாரு. அதுக்கும் வந்து நமக்கு குபீர்னு சிரிப்பு வரும். இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு படம் தான் பறந்து போ சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ அந்த சின்ன குழந்தைகள், சிறுவர்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து வீட்லயே அடைச்சு வைக்காதீங்க. எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும். எல்லா லைஃப்பும் பார்க்கணும். மலையெல்லாம் ஏறணும் அப்படின்னு வந்து டைரக்டர் ராம் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. இத பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அபார்ட்மெண்ட்லேயே இருக்க குழந்தைகள் வந்து வெளியே போணும், கொஞ்சம் விளையாடணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நமக்கு புரியிற மாரி ஒரு கமர்ஷியல் படத்தில சொல்லியிருக்காரு. இந்த படம் தியேட்டர் போகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த சிறுவர்கள் வச்சிருக்க பெற்றோர்கள் வந்து போய் பார்க்கணும். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. இந்த படம் பார்த்தா அனைவருக்குமே புரியும் அப்படிங்கிறது தான். இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ்லாம் குடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. சூப்பரான படம். சின்ன படமா ராம் அவர்கள் எடுத்திருக்காரு. எளிமையான படமா எடுத்திருக்காரு. இத வந்து தியேட்டர்ல பார்த்து ஆதரிக்கணும். அப்பதான் ராம் அவர்கள் போன்ற இயக்குனர்கள் இன்னும் தரமான படங்கள் வந்து நமக்கு குடுப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூல சொல்ல வரேன். தொடர்ந்து பாருங்கள். ரிவ்யூ வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி.